Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முன்னாடியே சைக்காலஜி பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. என்னென்னா, கேம்பிளர்ஸ் ஃபேலசி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது வந்து கேம்பிளர்ஸ் நிறைய பேர் வந்து கேம்பிளிங் பண்ணுற அந்த கேசினோக்கெல்லாம் போயிட்டு இந்த கேம்பிளிங்லாம் சூதாட்டம்லாம் ஆடுறாங்க. அவங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனை, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு காயின் டாஸ், சிம்பிள் ஒரு காயின் டாஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து காயின் டாஸ் எடுக்கும்போது நம்மளால் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இது வந்து ஹெட்ஸ் தான் வருமா, டெய்ல்ஸ் வருமா அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. சும்மா என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணலாம். ஏன்னா 50-50 சான்ஸ் இருக்குது. ஹெட்டில் வரலாம், இல்லை டெய்ல் வரலாம். அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த கேமிங்கில் விளையாடுவாங்க. பெட் கட்டி என்ன பண்ணுவாங்க, ஹெட்டு வரும், டெய்ல் வரும். இந்த கிரிக்கெட் மேட்ச்லலாம் பார்த்துருப்பீங்க. எப்போதுமே விளையாடுறதுக்கு முன்னாடி பேட்டிங்காக இல்லை பவுலிங்காக பார்க்கறது முன்னாடி எப்போதுமே டாஸ் போட்டு தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, டாஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி டாஸ் மேலே போடும்போது ஹெட்டு வருது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஹெட்டு வருதுன்னு பார்த்துருப்பாரு. செகண்ட் வாட்டியும் ஹெட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தேர்டு வாட்டி ஒரு ஹெட்டு வருது, திருப்பியும் ஹெட்டு தான் வருது. 4வது வாட்டியும் ஹெட்ஸ் தான் வருது. 5வது வாட்டியும் ஹெட்ஸ் தான் வருது. இப்போ 5 வாட்டி தொடர்ந்து ஹெட்ஸ் வந்துடுச்சு. இப்போ கேம்பிளர்ஸுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்க சொல்கிற இந்த ரிசர்ச்லாம் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 5 வாட்டி ஹெட்ஸ் வந்ததுனால நெக்ஸ்ட் நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்னா, ஓகே நிறைய வாட்டி ஹெட்ஸ் வந்துருச்சு, அதனால் அடுத்த வாட்டி டெய்ல்ஸ் தான் வரும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்ல்ஸை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா பெட் கட்டுறாங்க. அதில் தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கேம்பிளர்ஸ் ஃபேலசியில் சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஹெட்ஸ் 5 வாட்டி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு டெய்ல்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா 50-50 சாய்ஸ், திருப்பியும் ஹெட்ஸே திருப்பியும் 10 வாட்டியும் வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த கேம்பிளர்ஸ் ஃபேலசியில் சொல்கிறாங்க. என்னென்னா 5 வாட்டி ஹெட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணாதீங்க, 6வது வாட்டி டெய்ல்ஸ் தான் வரும் அந்த மாதிரி சொல்லாதீங்க, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ட்ரேடிங்க்கு அப்ளை பண்ணுறாங்க. என்னென்னா 5 வாட்டி நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலேயே போச்சு, பை ட்ரெண்ட்லேயே மேலே போச்சுன்னா 6வது வாட்டி கீழே வரணும்னு அவசியம் கிடையாது, 6வது வாட்டியும் மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி நார்மலாக அந்த கேம்பிளர்ஸ் ஃபேலசியில் அவங்க சொல்கிறாங்க. என்னென்னா 5 வாட்டி நீங்கள் வந்து மேலே போகும் அப்படி சொல்லி ஏதோ ப்ராஃபிட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒன்று 5 வாட்டி மேலே போயிடுச்சு, அடுத்த வாட்டி வந்து 6வது வாட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா 6வது வாட்டி கீழே வரும் அப்படின்னு நினைக்கிறது அவங்க தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க சொல்கிறது என்னென்னா, 6வது வாட்டி நீங்கள் வந்து கீழே வர்றது தப்பு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வரைக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் 6வது வாட்டி கீழே போகிறது அதை விடுங்க, அது 6வது வாட்டி விட்டுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி நினைக்கிறீங்களே, ஃபஸ்ட்டு வாட்டி என்ன நினைக்கிறோம், பையோ செல்லோன்னு நினைக்கிறோமா, ஃபஸ்ட்டு வாட்டி நினைக்கிறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறது 6வது வாட்டி. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட்டு வந்து நினைக்கிறதுனால மார்க்கெட் மூவ் ஆகாது. நம்ம சும்மா மேலே போகணும்னு நினைக்கிறதுனால மார்க்கெட் மேலே போகாது, கீழே வரும்னு நினைக்கிறதுனால மார்க்கெட் கீழே வராது. பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்னால தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. அதனால் நம்ம நினச்சி, இதனால தான் சார் ஒரு சும்மா ஒரு இது சொல்லுவார், என்னென்னா நம்ம நினைக்கிறத வச்சு, நம்ம தோன்றதை வச்சு மார்க்கெட்டில் நம்மளால் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது. இதுதான் ஃப்ராங்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னா நம்ம நினைக்கிற விஷயங்களை வச்சு, நம்ம யோசிக்கிற விஷயங்களை வச்சு மார்க்கெட்டில் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது. அதனால் நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைனா, சார் எனக்கு உள்ளே ஒன்று தோணுச்சு, நான் கேட்குறேன் எல்லாருக்கும் எதை வச்சு பை பண்ணிங்க, எதை வச்சு செல் பண்ணிங்க அப்படின்னா, நியூ வரவங்களுக்கும் இந்த இத்தனை வருஷமாக ட்ரேட் பண்ணவும் நான் கேட்குறது, சார் உள்ளே ஒன்று தோணுச்சு, உள்ளே ஒன்று தோன்றதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. உள்ளே ஒன்று தோணுன்னா உள்ளே வச்சுக்கோங்க, வெளில அதை கொண்டு வராதிங்க. இதுதான் மார்க்கெட்டில் ஃபேக்ட். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய ட்ரேடர்ஸாக பார்த்துருக்கேன். என்னோட ட்ரேடிங் ஃப்ளோர்லாம் வரும்போது அவங்க ட்ரேட் பண்ணும்போது, சார் உள்ளே ஒன்று தோணுச்சு, அதுதான் பிரச்சனையே, உள்ளே தோன்றது தான் பிரச்சனை. என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த வாட்டியிலேருந்து உள்ளே தோன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பண்ணி ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். உள்ளே ஒன்று தோன்றலாம் அப்படியே அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது சில பேர் யோசிக்கலாம், சார் ஓகே சில பேர் வந்து உள்ளே ஒன்று தோன்றதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சில பேருக்கு என்ன ஒரு பிரச்சனை, உள்ளே ஒன்று தோணுச்சுன்னு வச்சுக்கோங்க, சில பேர் அனலைஸ் பண்ண, ஓகே சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, இனிமேல் நான் உள்ளே தோன்றதெல்லாம் எடுக்க மாட்டேன், அனலைஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ண போயிடுவாங்க. ஆனால் இன்னொரு பிரச்சனை, உள்ளே ஒன்று தோணி இருக்கும், என்னென்னா உள்ளே வந்துட்டு மார்க்கெட் பையாக போகுதுன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அனலைஸ் பண்ணும் போதும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, அவங்க அனலைஸ் பண்ணும் போது பைக்கு என்ன சிக்னல் கொடுக்குதோ அதை மட்டும்தான் பார்ப்பாங்க, தவிர செல்லுக்கு கொடுக்குற சிக்னல் எல்லாமே அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க. இது எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக், சைக்காலஜி மிஸ்டேக்னு வச்சுக்கோங்க. என்னென்னா நிறைய பேர் பையின்னு உள்ளே ஒன்று தோணுச்சுன்னா சரி அனலைஸ் பண்ண போனாலும் என்ன பண்ணுறோன்னா,
பைக்கான சிக்னல் மட்டும்தான் பார்க்குறோம் தவிர, அந்த செல்லுக்கான சிக்னல் எல்லாமே அவாய்ட் பண்ணுறோம். அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணுறோம். அதாவது பிரச்சனை எங்கே இருக்குன்னு தெரியுதா? நம்ம மைண்ட் செட்டு பிரச்சனை. மைண்ட் செட் பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம அனலைஸ் பண்ண தோணாலும் நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்மளால அனலைஸ் பண்ண விட மாட்டுது. நம்ம மனசு விட மாட்டுது. அப்போ இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது வந்துட்டு, யோகா பண்ணால் இது ஸ்டாப் ஆகுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணால் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு. ஏன்னா உள்ள ஒன்று தோன்றது எப்போதுமே தோணிகிட்டே தான் இருக்கும். நீங்கள் யோகா பண்ணும்போதும் நம்ம மைண்டை பிளாங்காக வச்சுக்கிட்டோம்னு யோசிப்போம். ஆனால் உள்ள ஒன்று தோணிகிட்டே தான் இருக்குது. எதனாச்சும் ஒன்று போயிட்டே இருக்கும். இப்போது வீட்டை விட்டு நம்ம வெளில வரும்போது வீடை பூட்டணுமா அப்படின்னு தோணும். இல்லை வந்து கேஸில் எதனாச்சும் வச்சுட்டு வந்தோமான்னு தோணும். எதனாச்சும் ஒன்று இல்லை டிவி இல்லை கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிகிட்டே வந்துட்டோமா, அந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று தோணிகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா? ஸ்டாப் பண்ண முடியாது. இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன், நான் இத்தனை வருஷமாக நான் பார்த்த ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா, இதுக்கு தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங்க்கு பார்ட்னர்ஸ் தேவை. நீங்கள் தனியால் ட்ரேடிங்கில் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இந்த உள்ள தோன்ற விஷயம்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், அடக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஸ் இருந்தார்னா, உங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தார்னா, அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும். எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ளே ஒன்று தோணுச்சு, சில பேர் அதை வச்சு போகிறாங்க. அது ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி உள்ளே தோன்றதை வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே தோன்றதை வச்சு பை சொல்லிச்சுன்னா பைக்கான சிக்னல் மட்டும் தான் அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த கேட்டகரி மக்கள்லாம் என்ன பண்ணலான்னா, இப்போ உங்களுக்கு பை ஆகும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு பை சிக்னல் காட்டுது, உண்மையாலே பை தான் ஆகுமா? நீங்களும் அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவருக்கு என்ன பண்ணுவார்னா, அவருக்கு இந்த மைண்ட் செட் அந்த விஷயங்கள் எதுவுமே தோணியிருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் அனலைஸ் பண்ணுவார். அனலைஸ் பண்ணும்போது பார்ப்பாரு, டவுன் ட்ரெண்டில் இருக்குது, பை பண்ணாதீங்க, செல் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை லாஸ் பண்ணுறதை அவனால் ஸ்டாப் பண்ண முடியும். புரியுதா? எதுக்கு பார்ட்னர் தேவைன்ட்டு ஒரு ஹெல்ப் எதுக்கு நம்ம தேவைப்படுறோம்? ட்ரேடிங்கில் எதுக்கு நம்மளுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாங்கன்னா, நீங்கள் தனியாலாம் பண்ணலாம். இருந்தாலும் தனியாலாம் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஒன்று தோணுச்சுன்னா அதே தான் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டக்குன்னு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம். அப்போ அவர்னால என்ன பண்ண முடியும், நீங்கள் தப்பாக எடுக்கிற ட்ரேடை ஸ்டாப் பண்ண முடியும். இதுக்காக தான் இந்த ஃபாரின்லலாம் போனீங்கன்னா, ஓவர்சீஸ்லாம் வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்லலாம் போனீங்கன்னா, உங்களுக்கு ட்ரேடிங் ஃப்ளோர் வச்சுருக்காங்க. எப்படின்னா, ஒரே ஒருத்தர் அவரோட அனாலிசிஸ் படி மட்டும் ட்ரேட் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்களோ, அவங்களோட அனாலிசிஸ் ஷேர் பண்ணி, அவங்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி அழகாக ட்ரேட் பண்ணுறாங்க. அதை தான் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் இதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம், ட்ரேடிங் ஃப்ளோர்ன்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் நம்மளோட மெயின் ஒரு நம்பர் 1 கோல்டன் நகெட்னா இதை தான் சொல்லுவோம். ஒரு கான்செப்ட், கோல்டு கான்செப்ட்னா இதை தான் சொல்லுவோம். என்னென்னா, நம்ம ட்ரேடிங் மட்டும் சொல்லி தரது கிடையாது. ட்ரேடிங் முடிச்சுட்டு இந்த ட்ரேடிங் ஃப்ளோரும் யூஸ் பண்ண நம்ம அலோவ் பண்ணுறோம். என்னென்னா, தைரியமாக வாங்க, ட்ரேடிங் ஃப்ளோர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ஃப்ளோர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பை எடுக்கிறது முன்னாடி, ஒரு செல் எடுக்கிறது முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லைனா ஒன்றா உட்காந்து ட்ரேடிங் ஃப்ளோரில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ட்ரேட் பண்ணலாம். இல்லை அங்கே எப்போதுமே வந்து எங்களோட ட்ரைனர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்டயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணலாமா சார், செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, சொல்ல போகிறாங்க, இல்லை பை பண்ணாதீங்க, தைரியமாக பை பண்ணுங்கள். என்னென்னா, உங்களால் அவங்க அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் பண்ணுற லாஸும் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும். இன்னொன்று, நீங்கள் கரெக்டாக பை சொல்லிட்டீங்க. இப்போ வந்து 2-3 பேரும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஆமாம் பை தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமாகிடும். இந்த ஃபோலோன்னு சொல்லியிருப்போம், போன வீடியோவில் வந்து ஃபோலோன்னு சொல்லியிருப்பேன். எங்கடா ஃபியர் ஆஃப் லூசிங் அவுட், எங்கே நம்ம காசை இழந்துட போகிறோமோ, லாஸ் பண்ணுற போகிறோமோன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ட்ரேடே பண்ண மாட்டாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலே கம்மியாக இருக்கும். அப்பேற்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போ 2-3 பேர் சொல்கிறாங்க, அப்போ கரெக்டாக தான் இருக்கும். என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் தைரியமாக போவீங்க. அதுக்காக தான் அந்த ட்ரேடிங் ஃப்ளோர். என்னென்னு புரியுது? அந்த ட்ரேடிங் ஃப்ளோரோட கான்செப்ட். இதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லோரும் ஒன்றா உட்காந்து பண்ணுங்கள், ஒன்றா உட்காந்து ட்ரேட் பண்ணுங்கள், ஒன்றா உட்காந்து ப்ராஃபிட் பண்ணுங்கள். இல்லைனா தனியாக உட்காந்து லாஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வேணாம். ஒன்றா உட்காந்து ப்ராஃபிட் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு பிஸ்னஸில் தான் நானும் ப்ராஃபிட் பண்ண முடியும், பக்கத்தில் இருக்கிறவனையும் நான் ப்ராஃபிட் பண்ண வைக்க முடியும். ஏன்னா மற்ற பிஸ்னஸ் அந்த மாதிரி நடக்காது. 2 பேரும் ஒரே பிஸ்னஸ் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற லாஸ் இருக்கணும், இல்லை எனக்கு லாஸ் இருக்கணும். அப்படி தான் மார்க்கெட்டில் வரும். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஹோட்டல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 6 மாதம் கழிச்சு பக்கத்தில் இருக்கவர் இன்னொரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, என்னோடய கஸ்டமர்லாம் அங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுத்தாருன்னா கம்பல்சரி அவங்க மக்கள் எங்கே டேஸ்ட் அதிகமாக இருக்கோ அங்கே தான் போவாங்க. அப்போ எனக்கு லாஸ் வரும். இல்லை நான் துணி கடை வச்சுருக்கேன், பக்கத்துலேயே இன்னொரு துணி கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா என்னோடய கஸ்டமர்லாம் அங்கே தான் போவாங்க. அவர் 50% டிஸ்கவுண்ட்டுன்றாரு. எல்லாருமே எங்கே ஓடுவாங்க, பக்கத்து கடைக்கு தான் ஓடுவாங்க. அப்போது என்னென்னா, மற்ற பிஸ்னஸ்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் ப்ராஃபிட் பண்ணணும், இல்லை அவர் ப்ராஃபிட் பண்ணணும்.
அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் நானும் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம், என் பக்கத்தில் இருக்கவருக்கும் நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்து அவரும் ப்ராஃபிட் பண்ண வைக்கலாம். அதுக்காக தான் நம்ம ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் வச்சுருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு அவைல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் ஃப்ளோரை வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம ட்ரைனிங் சொல்லிக் கொடுத்து அவங்கள மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் ஃப்ளோரில் உட்கார வைக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு கான்செப்டில் வந்தாங்கன்னா ஒருத்தர் பையன் வாங்க, ஒருத்தர் செல்லுன்னு வாங்க, ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அதுலேயே பிரச்சனை ஆகிடும். அதனால தான் என்ன பண்ணுறோம்னா, சில பேர் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பையன்னு சொல்லுவாங்க, இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி செல்லுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆகாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணிடணும், உண்மையாலே எது ஒர்க் ஆகுமோ அதை மட்டும் சொல்லிக் கொடுத்து இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எல்லாரும் ஒரே மைண்ட் செட்டில் இருங்க. ஒரே மைண்ட் செட்டில் இருந்தால் தான் கரெக்டாக பண்ண முடியும். அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கிறோம். கிளாஸ் எடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் எல்லா விஷயங்களும் ஒன்றா படிச்சுட்டீங்க, ஒன்றா வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேடிங் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம இந்த சொன்ன அந்த கரெக்டான பண்ணணும், உங்களுக்கு கரெக்டாக ட்ரேட் எடுக்கணும், பை பண்ணணும், செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும். அதான் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூரில் 3 இடத்துல ஆஃபீஸ் இருக்குது. இந்த 3 இடத்துலையும் எவ்ரி மண்டே நம்மளுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும், பை பண்ணணும், செல் பண்ணணும், டெக்னிக்கல் அனாலிசிஸும் சொல்லி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஆஃபீஸ் வர முடியாதவங்க ஆன்லைன் கிளாஸஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா எவ்ரி வீக்கெண்டில் வந்துட்டு, ஏன்னா வீக் டேஸில் வர முடியாது, ஆஃபீஸ் போகிறவங்களாம் வீக் டேஸில் வர முடியாது, அவங்களும் வீக்கெண்டில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாதிரி காம்போ ஆஃபர்ஸும் இருக்குது, இந்த மந்த் வரைக்கும் இருக்கும். வேணும்னா நீங்கள் அவைல் பண்ணுறதா இந்த காம்போ ஆஃபர்ஸும் நான் போடுறேன், வேணால் பாருங்கள். எந்த ஆஃபர்ஸும் நீங்கள் வேணால் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் மார்க்கெட் நடந்துகிட்ருக்கு. கேம்ப்ளஸ் இதுவும் சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. எனக்கு உள்ளே ஒன்று தோணுச்சுன்னா அந்த உள்ளே தோன்றதை உள்ளே வச்சுக்கோங்க, வெளில எடுத்துகிட்டு வராதுங்க. திருப்பி சொல்கிறேன், உள்ளே தோன்றதை வச்சு நம்மளால் மார்க்கெட்டில் 10 பைசா கூட சம்பாதிக்க முடியாது. அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இனியிலேருந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. எப்படி மார்க்கெட் மேலே போகும், கீழே போகும், அனலைஸ் பண்ணி கற்றுக்கோங்க. அப்படியே அனலைஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை இருக்குது, உங்களால் வந்துட்டு இந்த மாதிரி பை சொல்லிடுச்சுன்னா உங்களால் பை மட்டும்தான் பார்க்குறீங்க, செல் பார்க்க முடியலன்னா என்ன பண்ணிக்கோங்களா, உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்கார், உங்களை மாதிரி கூட படித்தவரை பக்கத்தில் உட்கார வச்சு 2 பேரா 3 பேரா ஒரு டீமாக ட்ரேட் பண்ணுங்கள். எப்போதுமே அதான் சொல்லுவாங்க, கூடி நின்னா கொஞ்சம் நல்லா வளரலாம் அப்படின்னால போல பழமொழிகள்லாம் இருக்குது. அதனால் எப்போதுமே கூட்டமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரேடிங்க்கு. தனியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் கூட்டமாக நல்லா அப்படிங்க ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ கேஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.